viewers, welcome to Sangeetha's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல எல்லா ஸ்பெஷல் அக்கேஷனுக்கும் ஈஸியா செய்யக்கூடிய பால் பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்யறதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். பால் நல்லா காயட்டும். ஓகே, இப்போ பாருங்க பால் காஞ்சிடுச்சு. இப்போ 1 கப் சேமியா எடுத்துக்கலாம். சேமியா வறுக்காத சேமியாவா இருந்தா கடாயில ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கோங்க. நான் ரோஸ்டட் சேமியா தான் எடுத்திருக்கேன், ஆல்ரெடி வறுத்த சேமியா. இதை பாலில் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. சேமியா ஒரு 60% வெந்ததுக்கு அப்புறம் அதுல ஒரு 1/2 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எடுத்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ கடைசியா ஒரு 100 ml கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் கிளறி விடுங்க. ஓகே, இப்போ பாருங்க நம்ம பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் சேர்க்கறதுக்காக நம்ம முந்திரியும் கிஸ்மிஸ் பழத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 30 நம்பர் முந்திரி எடுத்துக்கலாம். இந்த முந்திரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் இதில் கிஸ்மிஸ் பழத்தை ஆட் பண்ணலாம். அது நல்லா உப்பி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதை நம்ம பாயசத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நம்ம பாயசம் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, எம்மியான பாயசம் ரெடி.